முகவலி விளையாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள். வேறும் திரிவும் பகுதியில் 22வது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போறோம், அந்த பழமொழியில் பொருள் மாறி இருக்கா சொல் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்குற பழமொழி ஆடி காத்துல அம்மியும் நகரும் அப்படிங்கிற பழமொழி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பழமொழியோட வேறு என்ன, இது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விவசாயம் பார்க்குற பெரிய பெரிய பண்ணையாரெலாம் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இந்த விவசாயம் வந்து ஒரு இந்த பெரிய அடைமழையில் இல்லை வெள்ளத்தில் ஏதாவது நம்ம அந்த விவசாயம் பயிர் வந்து பயிர் பச்சைலாம் வீணாக போச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து அவங்களால மனம் உடைஞ்சு போய் அவங்க படுத்துருவாங்க. இப்போ அவர் பெரிய பணக்காரர், அவராலே அந்த பொருள் அந்த அந்த இழப்பை தாங்க முடியாமல் மன வருத்தத்தில் அவங்க படுத்து படுக்கை ஆகிடுவாங்க, உடம்பு முடியாமல் ஆகிடுவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த கீழே அதாவது அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆடி காற்றுல அம்மியும் நகருன்னுவாங்க, நம்மளாம் எந்த மூளைக்கு அப்படின்வாங்க. ஏன்னா அவராலே அந்த பொருளாதாரத்தை இழப்பீட தாங்க முடியல, நம்மளாம் என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்காக வேண்டி வருந்துவாங்க. ஆனால் என்னுடைய வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி காற்றுல அம்மியும் நகரும் அப்படிங்கிறது இது தெரிஞ்சுது. ஆடி காற்றுல அம்மையும் நகரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை வைகாசியில் கடுமையான வெயில் இருக்கும். அது வந்து ஆணி ஆடியில் தான் கொஞ்சம் தனியும் வச்சுங்களா. ஆனால் அதே போல் இந்த சித்திரை வைகாசியில் இந்த கடுமையான வெயிலில் எல்லாருக்கும் அம்மை போடும். அந்த அம்மெல்லாம் வந்து ஆணி ஆடியில் கொஞ்சம் கொஞ்சமாக தனியும், ஆடியில் தான் அது வந்து நகரும் சுத்தமாகவே. அந்த குளிர்ந்த காற்று பட்டு அந்த அடிக்கிற காற்றுல அம்மையும் நகரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஆக ஆடி காற்றுல அம்மியும் நகரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது. ஆடி காற்றுல அம்மையும் நகரும் அப்படின்றது தான் அதனுடைய வேர். ஆக என்ன நேயர்களே, இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் இதே வேறும் திரிவும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன். நன்றி, வணக்கம்.